வணக்கம், நன்றதன் மன்னி. இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வந்த விடயம் என்னென்னு சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற வைத்தியர் அர்ச்சுனா இராமநாதனுடைய பதவி நிலை குறித்து மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழுந்திருக்கும். என்னென்னு சொன்னால், இன்றைய தினம் வெளியாகியிருக்கின்ற செய்தியெல்லாம் அதை பற்றியே காணப்படுகிறது. இவருடைய பதவி, அதாவது எம்பி பதவி பறிபடப் போகிறதா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கும். இவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு எந்த விதமான தகுதிகளும் இல்லை அப்படி என்று சொல்லி இவருக்கு எதிராக ஒரு மேன்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில். இப்படி இருக்கும்போது மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்குன்னு என்று சொன்னால், நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணும் என்று சொல்லி நாங்கள் தெரிவு செய்த அர்ச்சுனா இராமநாதனை நீங்கள் எவ்வாறு பதவியில் இருந்து நீக்க முடியும் என்று சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வி இருந்திருக்கும். உண்மையிலேயே இலங்கையினுடைய சட்டம் இது தொடர்பாக என்ன சொல்கிறது என்று சொல்லி இந்த காணொலியில் நாங்கள் முற்றுமுழுதாக ஆராய போகிறோம். உண்மையிலேயே அர்ச்சுனா இராமநாதனுடைய பதவி பறிபடப் போகிறதா என்று சொல்லி கூட இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்துக் கொள்ளுங்கள். முதலில் ரதன் மென்னி என்ற யூடியூப் சேனல் இருக்குது. யாராவது வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடுகின்ற இந்த வீடியோ தொடர்பாக நீங்கள் இலகுவான ஒரு புரிதலை பெற்றுக்கொள்வீர்கள். வைத்தியர் அர்ச்சுனா இராமநாதனுக்கு எந்த வகையில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இவர் ஒரு நேரத்தில் 2 பதவிகள் வகித்து கொண்டிருக்கிறார். அதாவது எம்எஸ் ஆகவும் இருக்கிறார், எம்பி ஆகவும் இருக்கிறார், அதாவது பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இறுதியாக இவர் பெற்றுக்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவி பறிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுதான் இன்றைய தினம் இவருக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நபர் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பொதுநல வழக்கறிஞர் ஒசல ஹேரத் என்பவரால் தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இவருடைய வழக்கு விசாரணைகள் எப்போ எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது என்று சொன்னால், ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு தான் வழக்கு விசாரணைகள் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. அப்போது இந்த வழக்கு விசாரணைகள் தொடர்பான பூரண விளக்கத்தை ஒப்படைக்குமாறு போலீசாருக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த விடயத்தை நாங்கள் விருப்பமாக இருந்தால், இந்த வைத்தியர் அர்ச்சுனா இராமநாதன் ஏன் 2 பதவிகள் வகித்துக் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார் என்று சொல்லி பார்த்தோமாக இருந்தால், இவர் எம்எஸ் ஆக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த பதவியை இவர் விட்டுவிடவில்லை என்ற மாதிரியான ஒரு நிலைதான் சுட்டப்படுகிறது. அதாவது அர்ச்சுனா இராமநாதன் வைத்தியராகவும் இருந்து கொண்டு எம்பி பதவியிலும் இருப்பதாக அவர் உணர்ந்திருக்கிறார். இலங்கையினுடைய சட்டம் என்ன சொல்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், உதாரணமாக இலங்கை குடிமகன் ஒரு ஆள் தேர்தலில் போட்டியிட போகிறார் என்று வைத்துக் கொள்வோமே. அந்த குறிப்பிட்ட நபர் ஒரு அரசாங்க திணைக்களத்தில் ஏதோ ஒரு பதவியில் ஏற்கனவே அங்கத்துவம் வகித்துக் கொண்டிருப்பவராக இருந்தால், அவர் அந்த தேர்தலில் போட்டியிடும் போது சம்பளமற்ற விடுமுறையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி சம்பளமற்ற விடுமுறையோடு தான் தேர்தலில் போட்டியிட்டுக் கொள்ள முடியும். அந்த தேர்தலில் ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் ஏற்கனவே அவர் பகித்த பதவிகள், அதாவது ஏற்கனவே ஒரு வேலை செய்து கொண்டு பெறானே அந்த பதவியை எல்லாம் அவர் விட்டுவிட்டு தான் புதிய வேலைக்குள் இவர் காலடி எடுத்து வைக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அர்ச்சுனா இராமநாதனை பொறுத்தவரை எம்எஸ் என்ற பதவியிலையும் இருந்து கொண்டிருக்கிறார், எம்பி என்ற பதவியிலையும் வைத்திருக்கிறார் என்ற மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பாக அர்ச்சுனா இராமநாதன் ஏற்கனவே ஒரு தகவலை சொல்லியிருந்தார். அவருடைய எம்எஸ் என்ற பதவி ஏற்கனவே சுகாதாரத்துறையினால் பறிக்கப்பட்டு விட்டதாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது தான் எம்எஸ் என்ற பதவி எனக்கு இல்லை, அதன் காரணமாக நான் அந்த வேலையை விட்டு விடுவது தொடர்பான எந்த விதமான அறிவித்தலையும் அவர்களுக்கு வழங்க தேவையில்லை சொன்னால், ஏற்கனவே சுகாதாரத்துறை இவரை எம்எஸ் என்ற பதவியிலிருந்து நீக்கித்தான் இவரை வைத்திருக்கும் போது இவர் ஒரு சாதாரணமான ஒரு நபராக தான் காணப்பட்டிருக்கிறார். உண்மையில் ஒருவேளை இவர் சொல்வது போல அர்ச்சுனா இராமநாதன் 2 பதவிகள் வகிப்பாராக இருந்தால் இவருடைய பதவிகள் பறிக்கப்பட அதிகமான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இருந்த போதிலும் அர்ச்சுனா இராமநாதன் ஏற்கனவே சொன்னதின் அடிப்படையில் அவர் ஏற்கனவே அந்த எம்எஸ் என்ற பதவி அவருக்கு நீக்கப்பட்டதன் காரணமாக தற்பொழுது எம்பி என்ற பதவி மட்டும்தான் இவருக்கு இருக்கிற பட்சத்தில் இவருடைய பதவிகள் பறிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அரிதாகவே இருக்கிறது. அடுத்தது முக்கியமாக சொல்ல வேண்டியது நேற்று தினம் நடைபெற்ற வழக்கு விசாரணை தொடர்பாக. நேற்று தினம் நடந்த வழக்கு விசாரணை எது சம்பந்தமானன்னு சொன்னால், யாழ்ப்பாண பொதுநல வைத்தியசாலைக்குள் அத்துமீறி, அதாவது அனுமதி இல்லாமல் நுழைந்து அங்கே பணியாற்றி கடமையில் இருந்த ஊழியர்கள் அவர்களுக்கு இடையூறு செய்ததாக வழக்கு விசாரணைகள் நேற்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது வைத்தியர் அர்ச்சுனா இராமநாதனும் சட்டத்திரணி கௌசல்யா நேரின் இந்த 2 நபர்களும் ஆஜராகியிருந்தார்கள். அப்பொழுது நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டு இவர்களுக்கான வழக்கு விசாரணைகள் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. பிணை வழங்கப்பட்டது மட்டுமில்லாமல் சில அறிவுறுத்தல், அதாவது சில தகவலும் சொல்லப்பட்டிருந்தது. நீங்கள் இனி யாழ் பொதுநல வைத்தியசாலைக்குள் நீங்கள் செல்ல முடியாது, அப்படி செல்வதாக இருந்தால் உரிய விதத்தில் அனுமதிகளை பெற்றுத்தான் நீங்கள் உள்ள செல்ல முடியும் என்று சொல்லி நீதிமன்றத்தால் சொல்லப்பட்டதாக அறியக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதே சமயத்தில் யாழ் பொதுநல வைத்தியசாலையுடைய பணிப்பாளர் ஏற்கனவே சொல்ல முடியும் தான்,
வைத்தியசாலைக்குள் நீங்கள் நுழைவதாக இருந்தால் நோயாளியாக இருந்தால் மட்டுமே உள்நுழைய முடியும். அவ்வாறு இல்லாமல் நீங்கள் அனுமதி பெறாமல் வைத்தியசாலைக்குள் நுழைய முடியாது. அப்படி நுழைய முயற்சித்தால் பாதுகாப்பு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி வைத்தியசாலையுடைய பணிப்பாளர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். இதுதான் நேற்றைய தினம் நடைபெற்ற விடயங்கள். அதே சமயத்தில் இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வில் வந்து கூட வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அந்த நிதி சம்பந்தமான சிறிய ஒரு உரை ஒன்றை நிகழ்த்தியிருந்தார். அதே சமயத்தில் யாழ்ப்பாண வைத்தியசாலை தொடர்பாக கலந்துரையாட முற்பட்ட போது அந்த விடயம் வந்து அவருக்கான சந்தர்ப்பம் வழங்கியல. இந்த விடயம் தொடர்பாக நாளை தினம் கலந்துரையாடுவார் என்று சொல்லித்தான் எதிர்பார்க்கப்படுகிறது. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயம் தொடர்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விடயங்கள்லாம் நான் இன்று உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த காலையை வந்து தயார் செய்கிறேன். அதே சமயத்தில் இந்த வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுடைய இந்த பதவி நிலை தொடர்பாகவும் அவருடைய பறிக்கப்பட போவதாக சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த வழக்கு விசாரணைகள் தொடர்பாகவும் மக்களாகிய நீங்கள் கருதுகின்ற விடயங்களை எங்களுடைய காணொலியினுடைய கமெண்ட்ஸ் பகுதியில் நீங்கள் தாராளமாக தெரிவித்துக் கொள்ளலாம். நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.